வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம கொஞ்சம் பயங்கரமான வித்தியாசமான சில வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வித்தியாசம் அப்படின்னு சொல்ற வெப்சைட்ஸோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கும். பயங்கரம்னு சொல்றேன் பாருங்க. இந்த வெப்சைட்ஸ் பக்கம் கூட போயிடாதீங்க. தப்பி தவறி போயிட்டோம் அப்படின்னா நம்ம மென்டலா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இந்த டார்க் நெட்டை பத்தி டார்க் வெப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு, அதுக்குள்ள இருக்க வெப்சைட்ஸ் அதுக்குள்ள இருக்க ரூம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆபத்தான வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருமே நினைக்கிறது HTTP அப்படின்னா ஆபத்து, அதுக்குள்ள போயிடவே கூடாது, செக்யூர் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. HTTPS லயும் பாத்தீங்க அப்படின்னா ஆபத்தான சில வெப்சைட்ஸ் இருக்கு, HTTP ல சேஃபான சில வெப்சைட்ஸும் இருக்கு. சோ வெப்சைட்ஸை பார்த்து அதுல இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை பத்தி பார்ப்போம். இந்த வெப்சைட் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டார்க் வெப் கூட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். வெப்சைட்டோட பேரு பெஸ்ட் கோர். ஒரு பயங்கரமான வெப்சைட், டார்க் வெப்போட தம்பின்னு கூட சொல்லலாம். இதை வெப்சைட் குள்ள போனவனே பாத்தீங்க அப்படின்னா வெறும் நியூடிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மோசமான பல கண்டென்ட்ஸ் அதுக்குள்ள பார்க்க முடியும். நேத்து நான் உள்ள என்ட்ரா இருந்தேன், நிறைய பேரும் போயிருப்பாங்க பெஸ்ட் கோர் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள. உள்ள போனவனே ஸ்டார்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு இமேஜ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் கண்டென்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ரொம்ப கொடூரமா செத்து போறாங்க பாருங்க, அவங்களோட போட்டோஸ், அவங்க எப்படி செத்தாங்க, அவங்க சாகுறப்போ எடுத்த வீடியோஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள இருக்கும். உள்ள போனாலே லைட்டா நமக்கு ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஒரு சில போட்டோஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். கை கால்லாம் தனியா பிரிஞ்சு இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்திருக்கீங்களா, அதுல தாறுமாறா சாவானுங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உள்ள இமேஜஸ், அவங்க எப்படி செத்தாங்க, அந்த குடல் எல்லாம் வெளியே வந்த மாதிரி போட்டோஸ், கண்ணு வெளியே வந்த மாதிரி போட்டோஸ், இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். உள்ள நம்ம போனோம் அப்படின்னா சீரியஸா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. அந்த வெப்சைட் கூட ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே. ரெண்டாவது வெப்சைட் ஸ்டில் பார்ன் ஏஞ்சல்ஸ். சோ இந்த வெப்சைட்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொடூரமான ஒரு வெப்சைட் தான். இந்த பிறந்த குழந்தை எல்லாம் செத்து போகும் பாருங்க, அதோட நிறைய போட்டோஸ் உள்ள கொடுத்திருப்பாங்க. வாய் வீங்கி செத்தது, அதுக்கப்புறமா கண்ணு வெளியே வந்து செத்தது குழந்தை, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜஸ் பக்கம் இந்த வெப்சைட் குள்ள இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த வெப்சைட் குள்ள இருந்தாலே அந்த குழந்தை எப்படி செத்துச்சு, எதால செத்துச்சு, அதோட போட்டோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிருப்பாங்க. யார் இதை அப்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய போட்டோஸ், கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேல ஃபைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. ஒவ்வொரு குழந்தையோட போட்டோ பார்க்கறப்பவும் என்னடா இப்படி எல்லாம் செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள இருக்கிற கண்டென்ட் இருக்கு. அந்த வெப்சைட்டை பார்க்கறப்போ கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கும், அதுக்கப்புறமா மைண்டும் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். அதுல இருந்து வெளியே வரதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மூணாவது வெப்சைட் சென்டிமெண்டல் கார்ப். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் வெப்பை அச்சு அசலா பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். இந்த வெப்சைட்டை நான் ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ சாதாரணமா நினைச்சேன், என்னடா அது நம்ம தெரியாம பண்ணிட்டோமா, உள்ள வேற ஏதோ கண்டென்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். உள்ள வந்தவனே மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. முன்னாடி எடுத்தவனே ஒரு மாதிரி கண்ணு இருக்கிற ஒரு பொண்ணு இருப்பா, அதுக்கப்புறம் லைனா ஒரு 3-4 கேட்டகரி இருக்கும். அதெல்லாம் ஏதோ இமேஜ் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மள தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜுக்கு எடுத்துட்டு போகுது. ஒவ்வொரு லிங்கையும் கிளிக் பண்றப்போ, ஒவ்வொரு இமேஜையும் கிளிக் பண்றப்போ நம்மள ஒவ்வொரு இடத்துக்கு நம்மள கூட்டு போகுது. ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகிறப்போ நம்மள பாத்தீங்க அப்படின்னா மென்டல் ஆக்குறதுக்காகவே அதுல ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல ஒரு பேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்டகரி இருக்கும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்டென்ட் உள்ள மறைஞ்சிருக்கு. அந்த வெப்சைட்ஸ்குள்ள இருக்கிற வீடியோஸ் நமக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படின்னா அதை நம்ம கேட்கிறப்போ சீரியஸாவே கொஞ்சமாவது நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த அளவுக்கு ஆடியோஸ், வீடியோஸ், ரொம்ப பயங்கரமான சவுண்ட் இருக்கிற வீடியோஸ், நம்ம பாரக் ஒபாமாவும் ஹிட்லரும் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிற மாதிரி சில கண்டென்ட்ஸ், இதெல்லாம் எப்படி பண்ணானுங்கன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் குள்ள இருக்கிற பல கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிம்மதியை இழக்கிற மாதிரி தான் பல கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறானுங்க, எவன் இதை அப்லோட் பண்றான் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. நாலாவது வெப்சைட் பிளேன் கிராஷ் இன்ஃபோ. இந்த உலகத்துல நிறைய ஃபிளைட்ஸ் ஆக்சிடென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வெடிச்சு போயிருக்கு. அந்த வெடிச்சு போகிறப்போ உள்ள இருந்த பைலட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் குள்ள போய் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, இவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. லாஸ்ட் வேர்ட்ஸ், அந்த பைலட்டோட லாஸ்ட் வேர்ட், அந்த ஃபிளைட் குள்ள இருந்த லாஸ்ட் வேர்ட்ஸ், இருந்தவங்களோட லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் குள்ள கொடுத்திருக்காங்க. ஆடியோவும் இருக்கு, வேர்ட்ஸாவும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறப்போ சீரியஸாவே நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். அஞ்சாவது வெப்சைட் ஃபியூச்சர்ல இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும், தினத்தந்தி 2040ல இருந்து இப்ப நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் பாத்தீங்க அப்படின்னா இது. இந்த வெப்சைட் குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சரோட பல நியூஸை பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் குள்ள பார்க்கலாம். 2040ஓட நியூஸ், 2050ஓட நியூஸ், 2060ஓட நியூஸ், இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா பல நியூஸ் உள்ள இருக்கும். அதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மூணுல பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் ஹோட்டல் கட்டுற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கிராமத்துல ஒலிம்பிக் நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா வரப்போற ஃபியூச்சர் நியூஸ் ஆகஸ்ட் 2020ல ஒரு விஷயம் நடக்க போது, ஒரு நடிகையை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் இதுல போட்டிருக்காங்க. மேபி நடக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த வெப்சைட் குள்ள இருக்கிற
பல கண்டென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் அங்க இருந்து போடுற மாதிரி தான் இருக்கு. 6வது வெப்சைட், இது கொஞ்சம் ஜாலியான ஒரு வெப்சைட், ஃபிளைட் ரேடார். இந்த உலகத்துல எங்கெல்லாம் ஃபிளைட் பறக்குது அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் குள்ள பாத்துக்கலாம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைமாவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளைட் மாதிரி ஒரு பொம்மை இருக்கு, அது அங்கங்க பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியால, நம்ம சவுத் இந்தியால திருச்சி பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் பறக்கிற ஃபிளைட், அந்த ஃபிளைட் மேல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிளைட்டோட பேர் என்ன, என்ன விதமான ஃபிளைட், என்ன வகையான ஃபிளைட் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த வெப்சைட் கேட்போன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் குள்ள போனோம் அப்படின்னா 2-3 கேட் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய கேட் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய பூனை பாத்தீங்க அப்படின்னா உள்ள விழுந்துகிட்டே இருக்கும். அங்க இருக்கிற பூனைகளை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி தட்டி தட்டி விளாடலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, லிங்க் கீழே கொடுக்குறேன். அடுத்த வெப்சைட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெப்சைட். நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லி சோதிக்கிற ஒரு வெப்சைட் கூட சொல்லலாம். இந்த வெப்சைட் எனக்கு கிடைச்சப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன். லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வேற பேஜ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா அப்பவும் லோடிங் ப்ளீஸ் வெயிட் தான் இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சு லோடிங் ப்ளீஸ் வெயிட் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட். வேற எதுவுமே அந்த வெப்சைட்ல இருக்காது. நம்ம பொறுமையை ரொம்ப 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 சோதிக்கிற ஒரு வெப்சைட். முடிஞ்ச அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க, லிங்க் கீழே கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டார்க் வெப் 2 வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டார்க் வெப் பத்தி நான் வீடியோ பண்றேன் அப்படின்னா டைரக்டா டார்க் வெப் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்க முடியாது, வேற மாதிரி டைட்டில் தான் வைக்க முடியும். இல்லைன்னா வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவானுங்க. அதனால வேற டைட்டில் தான் பார்த்து வைக்கணும். வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டார்க் வெப் பார்ட் 2 பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், மறக்காம இந்த வீடியோவை அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிலாம் வெப்சைட் இருக்கு அப்படிங்கிறது அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.